எப்போ மச்சான தருவாங்க சாப்பாடு தருவாங்களன்னு உண்டு. இங்கே தண்ணி போகிற போக்கு பாருங்கள் என்ன எக்ஸ்பீரியன்ஸ் கிட்டத்தட்ட இதில் ஒரு கரை நம்மளை குளத்துக்கு போலீஸ் எல்லாம் பாதுகாப்பு போயினோம். அதே பாருங்க அங்கேயும் மீன் பிடிச்சி கொண்டிருக்கணும். அப்படி வான் பாய் தண்டு பாருங்க. தண்ணியை ஃபுல்லாக பார்த்தாலும் தெரியும் கலங்கி தேம்புறது. என்ன எல்லா இடத்துல வரத்து தண்ணி தான் நம்ம நிற்கலை, நின்றாலும் பிரச்சனை இல்லை. வரத்து தண்ணி தான் தண்ணி கலங்கினது இருக்குது. அதில் மீனை பிடிச்சி இதில் வச்சு விற்கினேன். பெரிய மீன் இல்லாமல் இருக்கு. ஃபுல்லாக பார்க்குறதுக்கு ஆக்கலாம் பாருங்க, பார்க்குறதுக்கு ஃபோட்டோ ஷூட் எல்லாம். எப்படி தண்ணி ஓடுதுன்னு பாருங்க. இந்தியாவில் பக்கம் வான்கதவும் ஃபுல்லாக திறந்தாச்சு, அங்கால பக்கம் வான்கதவும் ஃபுல்லாக திறந்தாச்சு, எல்லாமே ஃபுல்லாக திறந்தாச்சு. தண்ணி என்ன போக்கில் போகுதுன்னு பாருங்க. பாருங்க எல்லாரும் வந்து இரண்டு திறந்து விட்டுன்னு வந்துட்டு டான்ஸுகள் என்ன கப்புள்ஸ் ஃபோட்டோ ஷூட்டிங்லாம் நடக்குது. இங்கே தண்ணி போகிற போக்கு பாருங்க என்ன எக்ஸ்பீரியன்ஸ் கிட்டத்தட்ட இதில் ஒரு எவ்வளோ அடி உயரத்தில் தண்ணி போகும்ண்ணே? ஓ இதில் ஓ போன முறை ஒரு வீட்டுக்கு மேலால் போனான்ட்டு பார்ப்போம். ஓ பார்ப்போம் அங்கே போய் எப்படியே தண்ணி என்ன ஸ்பீடாக போகுதுன்னு பாருங்க. மழை வெள்ளம் ஓடுற ஓட்டத்தை பாருங்க. மீன் பிடிபாடு கூட இருக்கு போல மீன் அந்த வேண்டாக்கள் எல்லாம் போய் கொண்டிருக்கணும். தண்ணியோட ஸ்பீடை பாருங்க அப்படி என்று இது அநியாயம் செய்கிறேன் போட்டுட்டேன். என்ன மாதிரி தம்பி மீன் கூடவோ? ஆடா கொஞ்சமாமன்றான். இரநமட்டிலேருந்து வர இந்த தட்டாக இருக்கிறதுல இல்லையாண்ணே என்ன சொன்னவர். இதில் ஒரு தொகை மீன் பிடிபாடு தான், கணக்க மீன் பிடிபாடு தான். வந்து பாருங்க வீடியோ எடுங்கொண்டார். ஒரு மீன் தான் வந்துருக்கு. ஆனால் போன முறை இதே மாதிரி போட எக்கச்சக்க மீன் வந்தது. இப்போ வந்து கரகாம்பிய குளத்துக்கு வந்துட்டோம். இங்கேயும் மான் அப்படி பாய்தன்றதை பாருங்கள். ஆக்களில் அண்ணண்டு வீடியோக்கள் செல்ஃபியில் எடுத்து கொண்டிருக்கணும். குளிக்கணும் போய் பார்ப்போம் முடியல என்ன வட்டாமண்டு. இப்போ பாருங்க மழை விட்டோடனே சின்ன பிள்ளையெல்லாம் ஓடிக்கணும். சின்ன பிள்ளைன்னு குரங்குகள் இங்கே பாருங்க இதில் நிற்கினேன் பார்த்துக்கொண்டு. எப்போ மச்சான தருவாங்க சாப்பாடு தருவாங்களன்னு உண்டு. பரவாயில்ல மீன் பிடிச்சிட்டு இருக்கோம். ஆனால் மீன் பெருசாக வர்ற மாதிரி காணையில் இதான் வலையில் இறஞ்சி கொண்டிருக்கிறேன். மீனல் எங்கோ நமக்கு இங்கே மீன் கொண்டு வர்றார் பார்ப்போம். அப்படியே வாங்க. இந்தியாவில் ஒரு அண்ணா பீச் வெளியில் மீன் வீசி கொண்டிருக்கிறார். இதெல்லாம் ராணுவம் நிற்கிது பாதுகாப்புக்கு. மீன்கள் பிடிச்சு கொண்டிருக்கணும். அங்கேயும் மீன் பிடிக்கணும். இந்த கரையும் இல்லை அந்த கரையிலையும் அப்படியே மீன் பிடிக்கணும் பாருங்க. அந்த கரையிலையும் மீன் பிடிக்க நிற்கணும்.
அங்கால பாருங்க, அங்காலையும் மீன் பிடிக்கிறேன். நாளைக்கு தானே மீன் இன்னும் கூட பிடிபாடு இருக்குமாம்னு சொல்லி இந்த அன்னையாக்கள் சொன்னவையல். அதுக்குள்ள கிடக்க போறோம். செத்துட்டா, செத்துட்டு செத்த மீனை பிடிச்சி விடுறீடா மனச்ச ஓடிட்டானா. இங்கே இதில் எக்கச்சக்க மேலே துடிக்கிறாங்க, எடுத்து விட்டு இவ்வளோ பேர் மீன் பிடிக்கணும். ஆனால் போன முறை இதில் மீன் பிடிக்கிறார்கள் கூட, அந்த இப்போ நாங்கள் முதல் காட்டின இடத்துல மீன் பிடிக்கிறார்கள் கூட இன்றைக்கு இந்த இதில் கூட பார்ப்போம். இரண்டாம் திறந்து விட்டால் வர தண்ணி இதில் தடைப்பட்டு தான் நாங்கள் ஏன்னா ஒரே வேகமாக வந்துட்டேன்டா அப்படியே அடித்து கொண்டு போயிடும்ன்றதுக்கான இந்த தடை போட்டு தான் இப்போ இந்த அங்கால இன்னும் இதேமா இன்னும் ஒன்று இருக்குது பாருங்கள். இதில் ஒன்று இருக்குது, அதே மாதிரி இஞ்சாலையும் ஒன்று இருக்குது, அங்கே அதுலேயும் ஒன்று இருக்குது, அதே மாதிரி அங்காலையும் ஒன்று இருக்குது. 3 என்ன சத்தம் பண்ணுவாங்க தான். இதுலேயும் அந்த மீன் பிடிச்சி கொண்டு நிற்கணும். போய் பார்ப்போம் என்னம்மா மீன்கள் பிடிபாடுகள் எனக்கவோ கொஞ்சம் உண்டு. கஞ்செல்லாம் கூட விலையை கிடையுது. பார்ப்போம் அங்காள இன்னும் கூட ஆக்கள் பிடிக்கணும், அங்காள எடுப்போம். எஜ்ஜில் வீசி மீன் பிடிக்கிற பார்ப்போம். மீன் தான் வர பார்ப்போம். பெரிய மீன் இருக்கும். என்ன மீன் என்ன இது? சமைக்கிற இல்லையோ? ஐயோ போனா அழுகுறான் மின்னுக்கு நின்று. இப்போ இங்கே கரைக்கு வந்துட்டா பாருங்க, எல்லாம் நினைஞ்சு தோஞ்சுதான் நிற்கிறான். 2 மணி பார்க்க வந்து பண்டான் புயல். என்ன புயல்? நாங்கள் ஆற்றல் எடுப்போன்ற மாதிரி நிற்கிறோம் எல்லோரும். அதுக்கு ஐஸ்கிரீம் பில் படுத்திருந்தா குளிர்க்க. போன முறை எல்லாம் இதில் சரியான தூண்டிலர் போட்டில் மீன் பிடிச்சி கொண்டு வந்தாலும் இந்த முறை தூண்டிலர் ஒன்றும் போடையில். இதில் சிங்கள ஆக்கள் வரீங்கன்னா இதில் கேட்டு பார்ப்போம் அப்படி மலையண்டு. இதில் பாருங்க இந்த சோள நிலை வச்சு விற்கிறது, மற்ற ரொட்டிகள் அதெல்லாம் இருக்குது. பார்ப்போம் போய் முதல் எங்களை வரைச்ச நான் கூட்டாளிகள் முதல் போய் சந்திக்கணும். அங்கே நிற்கிறாருண்டு. உனக்கு அடடா மலரா பாட்டு கேட்குதோ? இது வந்து எலக்ட்ரிசிட்டியை பிறப்பிக்கிற இடம். ஆனால் இங்கே எல்லாம் இதெல்லாம் அடித்து உடைச்சி கிடக்கு. இன்னும் நடந்தாண்டு தெரியும் கிடக்கு. இந்த பக்கத்தால் தண்ணி திறந்து விடையில, தண்ணி ஓடையில் இதில் வேலை நடந்து கொண்டு இருக்குது. என்னடா காற்று வந்து பலமாக அடிக்க விளக்கிட்டு. அப்போ இப்போ ஜக்கெட்டெல்லாம் போட்டுட்டு, ஜக்கெட் வந்து கீழே தான் கால் போட்டுறேன். ஜக்கெட் போடல பார்ப்போம். உள்ள ஒரு ஆள் நிற்கிறார், அவரை தான் நம்ம சந்திக்க போய்கொண்டிருக்கிறேன். ஆக்களை பாருங்க எவ்வளோ பேர் வந்து பார்க்கறது நிற்கிறாமண்டு.
என்னென்னா இது வந்து இதான் அந்த கனாம்பியா குளத்துலேருந்து வர தண்ணி, அந்த மடையாள பாயிற தண்ணி. இது வந்து இப்படியே வந்து கனாம்பியா திருவையாத்து குளத்துக்கு போகுது. எப்படி போகுதுன்னு பாருங்க ஸ்பீட்டாக. போய் பார்ப்போம். 2 மடவை வெயிட் பண்ணுங்க அப்படியே. இப்போ நடந்து வந்து செஞ்சோலை சிறுவர் ஆண்களுக்கு வந்துடும், சிறுவராவர் திண்ணியத்துக்கிட்ட வந்துடும், செஞ்சோலைக்கிட்ட இப்படியே போவோம் நடந்து. முதல்ல பிடிச்சிருந்து இதில் போட்டு விற்கணும் மக்கள் சுட சுட உயிரோட. வட்டியும் குடிக்கணும் போல நடக்குது. அதே இங்கே இந்த அண்ணா பாருங்க 2 மீன் நம்பிட்டுருக்கு பீச்சு விலையில் சிலாப்பி.